சார் எஸ். மாப்பிள்ளை எங்க இருக்காரு? ஓ, போட்டோகிராஃபரா? வாங்க வாங்க. ஹலோ. மாப்பிள்ளைக்கு வயசு கொஞ்சம் அதிகமா. மாப்பிள்ளை மட்டும் தான் ஜம்முன்னு ரெடி ஆகணுமா? பட்டு வேட்டி சட்டையில நாங்களும் மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆகுறோம். சூப்பர் சார். சரி சரி, மாப்பிள்ளைய பார்க்கலாம் வாங்க. மொத்த குடும்பம் மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். இனிமேல் வினையை கும்பிட்டுட்டு இருக்க வேண்டாம், சனீஸ்வரனை போய் கும்பிட்டுட்டு இருக்க வேண்டாம். கலெக்டர் நல்லா தெரியும் அப்படிங்கும்போது பியூனை பற்றி உங்களுக்கு என்ன கவலை? கலெக்டரை நல்லா தெரியும், அப்புறம் பியூன்கிட்ட போய் கெஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. டைரக்ட்லி யூ கோ டு தி கலெக்டர், என்ன கோரிக்கைன்னு சொல்லிவிடுங்க. சித்தர்களுக்கு எல்லாம் முடியும் அப்படிங்கும்போது நீ போய் நவகிரகத்துக்கிட்ட கெஞ்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்றைக்கி பாப்புலராக இருக்கிறதே நவகிரக வழிபாடு தான். சாமி எனக்கு 7:30ங்கிறான், 8:30ங்கிறான், 10:30ங்கிறான். அட போட, சித்தங்கிட்ட போனால் எல்லா 7:30 ஓடிருன்னு நம்ம சொல்கிறோம், கேட்க மாட்டேங்கிறான். அவங்க, நான் தப்பாக சொல்லலை, அவங்களுக்கு ஒரு லிங்க் இருக்க. ராகவ மகேஷ், உனக்கு 7:30 ஆயிட்டுது, ரொம்ப கஷ்டம், நீ இந்த இடத்துக்கு ஐயரை போய் பாருன்னு அவன் நம்பரை கொடுத்துருது. அவன் 40,000 ஆகும்பாங்க. சாமி என்கிட்ட 40,000 இல்லை 35, சரி பரவாயில்ல கூட, அப்புறம் அமைஞ்ச போய் அப்புறம் அனுப்புங்க. அப்புறம் 35 வந்தால் அந்த ஜோசியருக்கு ஒரு 10 போயிடும். இது ஒரு, நான் தவறாக சொல்லலை, இப்படி ஒரு பிஸ்னஸ் நல்லா போய்கிட்டு இருக்குன்னு சொல்கிறேன். அதனால் எல்லாம் வேண்டாம், தூக்கி போடு. மனசார ஒருத்தனுக்கு சாப்பாடு வாங்கி கொடு, பசித்த வயிறுக்கு உணவிடு, போய் சித்தனை வழிபடு, எல்லாம் நடக்கும். அதைத்தான் சொல்கிறோம். நீ குடமாக பாலை ஊற்றி அபிஷேகம் பண்ணி அவரை ஒன்றும் சாந்தப்படுத்த முடியாது. சித்தர்கள் நினைத்தால் அனைத்தையும் நடத்துவார்கள். அடுத்த கேள்விக்கு வாங்க. அதாவது சித்தாடலை பற்றி எல்லாருக்கும் எனக்கே ஒரு பெரிய சந்தேகம். அவருக்கு நம்ம முன்னிலை ஏற்றிட்டு இருக்கவருக்கு உத்திராட்சம் கொடுத்தாருன்னு ஒரு சாமி திடீர்னு வரவழைச்சி கொடுத்தாருன்னு உங்கள்கிட்டே நான் பார்த்துருக்கேன். நிறைய சித்தார்கள் உங்கள் கையை காமிச்சிங்கன்னா குங்குமமாக கொட்டும், விபூதியாக கொட்டும், சிவன் இதுனா சிவன் வரும், எல்லாமே கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவங்க சித்தர்கள். இந்த சித்தாடல் பண்ணுறது எதுக்காக, இந்த சித்தாடல் எதுக்காக செய்கிறீங்க எனக்கு உங்களுக்கு புரியல. நல்லது தான், அது நான் ஒன்றும் மறுக்கவோ இதுவோ இல்லை. அந்த சித்தாடல் பண்ணுறதுனால என்ன இது அப்படிங்கிற விஷயத்தை நான் எதிர்பார்க்குறேன். அதனால் உங்களுடைய கேள்வி. வாங்க, நல்ல கேள்வியை தான் கேட்குறீங்க. மனித மனம் இருக்கே, அதில் 5%, 10%, 100, 150 வரைக்கும் இருக்கு. ஏன் சித்தாடல் செய்ய வேண்டிய நிலைக்கு சித்தர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால், சாதாரணமாக சொன்னால் இவன் எதையும் கேட்க மாட்டான். மனுஷனை நல்லா நினச்சிக்கோங்க, புரியுதா உங்களுக்கு? ஒருத்தன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வராங்க, நான் அமைதியாக உட்காந்துருக்கேன், கால் மேலே கால் போட்டு அந்த ஹஸ்பண்ட் உட்காந்துருக்காரு, அந்த பெண்ணும் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கு. எப்போதுமே சில பேர் வருவான், அம்மாவை என்ன பேச விட மாட்டான், அவனே 3/4 மணி நேரம் பேசிட்டு, என்ன சாமின்னா நீ சொல்கிறது அற்புதமாக இருக்குது, போயிட்டு வந்துடுவேன். எந்த சொல்யூஷனும் நான் சொல்கிறதில்ல, என்னுடைய அருளாசியும் அவன் பெறுவதில்லை. அவனே வந்து அவனுடைய இக்னோரன்ஸ், ஆணவம் இருக்கே, த இன்னேட் இம்ப்யூரிட்டி, அது வந்து ஆணவத்தை பற்றி ஒரு லிஸ்ட்டு சொல்கிறான், என்னென்ன செய்யும்னு சொல்லி. என்ன அது வந்து தன்னை பெரியவனாக காட்டிக்கொள்ளுமா. பல குணங்கள் இருக்குது ஆணவத்துக்கு. தன்னை எல்லாம் தெரிந்தவனாகவும் தன்னை பெரியவனாகவும் காட்டிக்கொள்ளுமா. அப்படி உள்ள நிலையில் 2 பேரும் வந்து உட்காந்து 3/4 மணி நேரம் சித்தர்களை பற்றி பேசுகிறான், புரியுதா? பேசிட்டு இவ்வளவு சித்தர்களோடலாம் எங்களுக்கு பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ தான் அம்மா சொல்லுது, என்னென்னா வேப்பிலை கொண்டு வந்திருக்கியான்னு கேட்குது. இவ்வளவு ஒரு வித்யா கர்வமும் ஆணவத்தினுடைய உச்சத்திலே அவன் பேசிகிட்டு இருக்கான். கால் மேலே கால். ஒரு ஞானியை சந்திக்கும் பொழுதும் ஒரு சித்தனை சந்திக்கும் பொழுதும் பணிவு வேண்டும், பணிவு இல்லை. அவன் உட்கார்ந்துருக்கான். அப்போ தான் சித்தாடல் செய்ய வேண்டிய நிலைக்கு சித்தன் வர்றான். என்ன பண்ணுற, ஒரு வேப்பிலையை கிள்ளி தூக்கி போடுறேன், போட்டால் 12 வெள்ளியில்
6 சூலாயுதம் 6 வேல், இவ்வளோ பெருசு. 12 வேப்பலையும் சுருண்டு 6 சூலாயுதமாகவும் 6 வெள்ளி வேலாவது வருது. இந்த கால் மேலே போட்டிருந்த கால் கீழே இறங்குது. புரியுதா? தரையில் உட்காருது. சாமின்னு சாஷ்டாங்கமாக விழுகுது. அப்போ சொல்கிறேன், ஒரு அப்பாவி அம்மா பாம்பேயில் இருந்தது. அந்த அம்மாவை போய் சொல்லி கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா மதிப்புள்ள சொத்தை நீ எழுதி வாங்கிட்டு வந்துட்டிய, சித்தன் பேரில் மோசடி செய்யலாமா அப்படின்னு கேட்டவுடனே ஓன்னு அழுகிறான். புரியுதா? சித்தாடல் செய்தால் தான் அவன் உண்மையை ஒத்துக்கிறான். அப்போ தான் பணிஞ்சு வர்றான். இல்லாட்டி இந்த வித்யா கர்வமும் ஆணவமும் அவர்களுக்கு அஷ்டமா சித்திகள் வரும். வள்ளலார்கிட்ட தினம் போய் சண்டை போடுறாங்க. ஃபுல்லாக குடிச்சிட்டு சண்டை போடுறான். எனக்கு கொஞ்சம் தங்கத்தை கொடுத்துருங்க, அப்புறம் உங்கள் பக்கமே வரமாட்டேங்கிறான். 10 நாள் பார்த்தாரு. எங்கேயாவது போய் குதிரை லாடத்தை எடுத்துகிட்டு வாடான்னாரு. அவன் போய் ஒரு லாடத்தை எடுத்துகிட்டு வந்தான். நல்லா கழுவி தொடச்சி கொண்டாடானார். டச் பண்ணார். தங்கமாக மாறிடுச்சு. சாமி போது, இனிமேல் உங்கள் பக்கமே வரமாட்டேன்னு போயிட்டான். சிலர் பக்கத்தில் வராமல் இருக்கிறதுக்கு சித்தாடல் பண்ணிடுறது. புரியுதா உங்களுக்கு? இவனுடைய வினை சித்தர்களே பாதிக்கும் சாமி. சித்தர்களையே பாதிக்கக்கூடிய அளவுக்கு வினை மூட்டை உடையவன் நிறைய தூக்கிட்டு வர்றவன்லாம் இருக்கிறான். புரியுதா? அதனால் இந்த சித்துக்கள் செய்வது உன்னுடைய மனத்தை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும். இல்லாட்டி இதுவரையில் நீ இருக்கக்கூடிய மனநிலை வேறு. என்னிடம் வந்த பிறகு உன்னுடைய மனநிலை முற்றிலுமாக மாற வேண்டும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சித்தர்கிட்ட வந்துட்டா உங்கள் மனசு மாறணும். அதை மாற்றுவதற்குரியது வெளிப்படையாக சித்தாடல்கள் செய்கிறது வேற. அங்கங்கே உணர்த்துவார்கள். அந்த சொன்னார்ல ருத்ராட்சத்தை. அப்போ என்ன ஆகுது? வாழ்க்கை முழுவதும் அவர்களுடைய அருள் இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கிட்டீங்க? ஜெயா டிவியில் மந்திரங்கள்லாம் சொல்லுது. பேர் என்ன, ஷியாமலா, ஆஸ்திரேலியாவில். அவங்க வீட்டுக்காரர் 9 லட்ச ரூபா மாதத்துக்கு சம்பளம் கால்கிட்ட உட்காந்துருக்கா. அந்த பொண்ணு கேட்குது, என் மனதிலே ஒன்றை நினைத்திருக்கிறேன், அதை உங்களால் தர முடியுமா? சான்ஸ்கிரிட்டில் பெரிய ஸ்காலர். இப்போ தான் இதனுடைய தலக்கணம் மண்டகணத்தை இறக்கணும். அப்போ சித்தாடல் தேவைப்படுது. புரிஞ்சுக்கிறீங்களா? உங்களை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் சித்தர்கள் சித்தாடல் செய்ய வேண்டியிருக்கு. என் மனசில் ஒன்று நினச்சிருக்கும், உங்களால் தர முடியுமான்னு கேட்குது. நான் சொல்கிறேன், உன் மனசில் என்ன, உன் பாட்டி மனசில் நினச்சது எனக்கு தெரியும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? உன் மனசில் இல்லை, உன் பாட்டி மனசில் நினச்சதும் எனக்கு தெரியும். போய் அம்மாக்கிட்ட ஒரு தாம்பாள தட்டை வாங்கிட்டு வான்னு சொன்னேன். இவ்வளோ பெரிய தட்டு வாங்கிட்டு வந்தது. 2 பச்சரிசியை போட்டது. ஒரு வெள்ளி செம்பு வையின்னு சொன்னேன், வச்சது. ஒரு துணியை போட்டு மூடுன்னு அவங்க வீட்டுக்காரர் பொன்னாடா எனக்கு போத்துறதுக்கு வாங்கிட்டு வந்தார், தூக்கி போட்டார். 2 வேப்பிலைக்கிளி எடுன்ட்டேன். அடுத்த செகண்ட் எடுத்தால் இவ்வளோ ஒரு சமயபுர மாரியம்மன் 50 சிலை. புரியுதா உங்களுக்கு? இந்த கத்து இருக்கே, இதுகளும் அவங்க மாமனார் மாமியாரெலாம் வந்து இந்த ஓன்னு என் தெருவே அலறல் சத்தம் கேட்டுது. தாயே, உன்னை சோதிச்சிட்டேன், மன்னிச்சுக்கோ, உன்னை சோதனை பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோ. எங்களுடைய குலதெய்வம் சமயபுர மாரியம்மன், அதை உன்னால் கொடுக்க முடியுமான்னு என் மனசில் நினச்சேன். அதை நினச்சி இவ்வளோ பெரிய இதை கொடுத்துருக்கிய. நீ எடுத்துகிட்டு உப்பிலியப்பன் கோயிலுக்கு போயிட்டு ஊருக்கு போனேன். இது வலங்கைமான் மாரியம்மன் கோயிலில் மத்தியானம் 1:30 மணிக்கு பூட்டி இருக்குது. அங்கே கொண்டு வச்சுட்டு சாமி கும்பிட்டா, ஆத்தா மாரியாத்தா எங்கள் வீட்டுக்கு வந்துருன்னு சொல்லியிருக்கு. திரும்ப எடுத்தால் வரல. திரும்ப அம்மா ஃபோன் பண்ணுது, நீ தான் பெரிய சமஸ்கிருதத்தில் பெரிய ஸ்காலராச்சே, சொல்லு, என்னென்ன மந்திரத்தை வேணாலும் எல்லா மந்திரமும் சொல்லிட்டேன், வரல சாமின்னு. இந்த ஸ்லோகத்தை சொல்லுன்னேன். அங்கேருந்து 10 பேர் தூக்குனா வரல. அந்த ஸ்லோகத்தை சொல்லிச்சு. அப்புறம் எடுத்துகிட்டு நேராக ஊருக்கு போயிட்டுது. இதை கீழ் வீட்டு பொண்ணு பார்த்தது, இவ்வளோ பெரிய சிலையை இந்த அம்மா அந்த பொண்ணுக்கு கொடுத்துருக்கேன், நமக்கு ஒன்றும் கொடுக்கலையே நினச்சிட்டு போகுது. இங்கே வான்னு கூப்பிட்டு ஏன் அவ்வளோ பெரிய சிலையை அங்கே கொடுத்துட்டு போயிட்டேன், உனக்கு ஒன்றும் கொடுக்கலன்னு நினைக்கிறேன், கையை காமின்னு சொல்லி ஒரு வேப்பிலை உள்ளி போட்டேன். இவ்வளோ பெருசு அதே அம்சம்தான் இவ்வளோ பெரிய சமயபுர மாரியம்மன். உங்களுடைய மனதிலும் உங்களுடைய எண்ணத்திலும் இருப்பதை அறியக்கூடிய எக்ஸ்ரே மாதிரி சித்தர்களுக்கு தெரியும் சாமி.
உங்களை மடைமாற்றமும் மனமாற்றமும் செய்வதற்குத்தான் சித்தாடல்களை தவிர வேற ஒரு எதுக்கு செய்கிறது. அதனால் இது அரையனா வித்தை. இதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது செய்யவும் வேண்டியதில்லை. ஆனால் இங்கே அம்மா செய்த மாதிரி எந்த சித்தனும் இது வரைக்கும் செய்யலை. அதுதான் பெரிய ஆச்சரியம். எந்த சித்தனும் வரலாற்றில் இவ்வளவு இவர்கள் அனுபவித்து கொண்டு இருக்கிறார்களே, இவ்வளவு சித்தாடல்கள் எந்த சித்தனும் செய்யலை. சில பேர் என்கிட்ட வரான், சாமி நான் இந்த தாந்திரிக பீடத்தை சேர்ந்தவன், நான் இப்படின்னு கையை அசைச்சா எல்லாம் வரும்னே, எங்கே அசையினேன் ஒன்றுமே வரலையே. இல்லை சாமி அதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன்னா, நான் இதையெல்லாம் விரும்புவதில்லைன்னு சொன்னான். நான் நேரடியாக ஞானத்தை தேடக்கூடியவன், இந்த சித்தாடல்கள்லாம் விரும்புவதில்லை. அட உனக்கு தெரியாதுடா, உனக்கு வராதனால நான் ஞானத்தை தேடி போகிறேன்னு சொல்கிறேன். எல்லாம் வல்ல சித்தி வள்ளலாருக்கு கிடைத்தது. அதே போல் அந்த அம்பாள் கொடுக்குறா, நம்ம கொடுக்கணும். எந்த நிமிஷம் நினைக்கிறோமோ அம்பாளுடைய சித் சக்தி இருக்குது, அதை கொண்டு வந்து கையில் கொடுத்துருவோம், உங்களுக்கு கொடுக்கும். புரியுதா? மேஜிக்குக்கும் சித்துக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டால், மேஜிக்கில் கொஞ்ச நேரத்தில் இருக்கும், இல்லாட்டி ஓடி போயிடும். சித்தாடல்கள் நிரந்தரமாக இருக்கும், அவர்கள் வைத்து வழிபாடு செய்யலாம். புரியுதா உங்களுக்கு? அதனால் சித்துக்கள் செய்வதனால உங்களை மாற்றத்தானே ஒழிய அதனால் அம்மாவுக்கு எந்த ஆதாயமும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். இப்போ கேட்குது, என் மகள் வந்து கேட்குறேன், இந்த சித்தர்கள் 18 சித்தர்கள் ரசவாதம்லாம் செஞ்சுருக்கான்னு சொல்கிறாங்களே, ரசவாதம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. நான் சொல்கிறேன், ரசவாதம் சித்தர்கள் செய்யக்கூடிய ஒரு சித்து விளையாட்டுத்தான். அப்படின்னா என்ன? தி பேஸ் மெட்டல் இஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு ஹையர் மெட்டல், அது ரசவாதம்னு பேர். எதை வேணாலும் அவர்கள் டச் பண்ணால் தங்கமாக மாறும், ரசவாதம். இதற்கு உயிர்கொல்லின்னு பேர். இதை சித்தர்கள் பெரும்பாலும் செய்யறதில்லை. இது உண்மையா அப்படின்னு கேட்குது. என்ன உனக்கு சந்தேகமா? வீட்டில் எங்கே இருந்தாவது கொஞ்சம் மண் அள்ளிட்டு வான்னு சொன்னேன். வீட்டில் கொல்லப்புறம் போய் தென்னை மரத்துக்கு கீழே கொஞ்சம் மண் அள்ளிட்டு வந்தது. சரி என் கையில் பாருன்னு சொல்லிட்டு போடுன்னு போட்டுச்சு. மறுபடி தட்டில் போட்டேன், மண் பொன்னாக மாறியது. இதான் எல்லாம் பொன் துகளாக மாறிடுது. இது எதற்காக சொல்கிறோம்னா, இது உண்மைதான் அவர்கள்ட்ட இருக்குது. இப்போ பாதரசம் வேணும்னா சித்தர்கள் எங்கேயும் ஓடி போகிறதில்ல. சோத்தூப்பில் ஒரு செடி இருக்குது, அதை போட்டாங்கன்னா இட் பிகம்ஸ் மெர்க்குரி ஆயிடும். அப்படி செய்யக்கூடியவர்கள் தான் சித்தர்கள். அதற்காக இந்த ஏற்கனவே சொன்னேன், வெளிநாட்டிலேருந்து ஆஸ்திரேலியாலேருந்து 50 லட்ச ரூபா தரேன், இதை சொல்லி கொடுக்குறேன். நான் சொல்லி கொடுத்ததுன்னா கிளாஸ் வகுப்பு எடுத்தால் சொல்லிக் கொடுக்க முடியும் என்ன? அவனவன் தலை விதிப்படித்தான் அமையும். சித்தர்களை நெருங்கி போக அவர்களை உங்கள் மேலே நம்பிக்கை வந்துருச்சுன்னா அவர்கள் வழிகாட்டிடுவாங்க. அதை நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும். நல்லது. அடுத்து சித்தாடல் தெளிவாயிருச்சா? அதை சொல்லுங்கள். அடுத்து ஏதாவது கேள்வி? ஒரே ஒரு திருஞான சம்பந்தர் பாடலை ஒன்றை சொல்லி அதற்கான ஒரே ஒரு விளக்கத்தை மட்டும். ஓதி யாரும் அறிவார் இல்லை, ஓதி உலகெல்லாம் சோதியாய் நிறைந்தானும் சுடர் சோதியுள் சோதியான், வேதியாகி விண்ணாகி மண்ணோடு எரி காற்றுமாய் ஆதியாகி நின்றானும் ஐயாருடை அண்ணலே என்பது திருஞான சம்பந்தர் பாடல். அதில் உள்ள கூற்றுப்படி ஜோதியாக இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அது மாதிரி நம் வீட்டில் வந்து 50 போட்டா 60 போட்டான்னு வச்சு கும்பிட்றோம். சூடம், பத்தி, சாம்பிராணி, பூ என்று எல்லா வகையும் செய்யறதுக்கு பதிலாக ஒரு சோதியை, ஒரு எண்ணெயை ஊற்றி ஒரு திரியை வைத்து பூஜித்தால் சிறப்பாக இருக்குமா என்பதை சிரம் தாழ்த்தி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். கேள்விக்கு இதுக்குரிய பதிலை நான் சொல்லிட்டேன். அது உளவியல் பிரச்சனையை பற்றி நான் சொன்னேன். நீங்கள் கிராமத்தில் பகுதியில் ஒரு படிப்பறிவு இல்லாதவன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு போய் நீங்கள் இந்த உயர் நிலையில் இருக்கக்கூடிய தெய்வத்தை பற்றியும் ஜோதி எல்லாம் புரியாது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அவனுக்கு என்ன பண்ணுறான் தெரியுமா? அங்கே போய் 2 ஆட்டம் ஆடி அருளாடி மருளாடி அதை வழிபட்டால் தான் அதுக்கு வழிபட்ட மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்குது. அதிலிருந்து தான் தொடங்குது வழிபாட்டு முறைகள். புரியுதா உங்களுக்கு? எல்லா இடத்திலும் தமிழ்நாட்டில் முழுவதும் பாருங்கள், இவனை விட ஒரு 10 அடி உயரத்தில் ஒரு குதிரை, ஒரு யானை தமிழ்நாட்டில் எல்லா கிராமத்திலும் இருக்கும்.
ஆசீவக மரபில் வந்தது யானை சின்னம். பெருசாக போடும்போது இவன் போகும்போதே கணத்தில் போட்டுக்குவான். ஐயனார் இருக்குடா, கருப்பணசாமி இருக்கார், அந்த அருவா அவ்வளோ பெருசு இருக்கணும். அப்படி கொஞ்சம் அந்த தோற்றம் வந்து இவனுக்கு ஒரு பக்தியை ஏற்படுத்துது. அப்படித்தான் தொடங்குது. அருவா வச்சிருப்பான் சில இடத்துல, சொல்லுவான், அவனே சொல்லுவான் இன்னொருத்தர், எப்பா ராத்திரியில் இந்த குதிரையில் வந்துட்டு இருக்கா கிராமத்தை சுற்றியும்பா. அந்த நம்பிக்கை இருக்கே, அதுதான் பக்தி. அங்கிருந்து தான் தொடங்கணும். நீங்கள் சொன்ன ஜோதி வழிபாட்டை தானே வள்ளலார் சொன்னார். வள்ளலார் அதானே சொல்லியிருக்காரு, யாரும் வர்றதில்லை, கடை விரித்தேன் கொள்வார் இல்லை. புரியுதா உங்களுக்கு? எல்லாம் மன்றத்தில் சன்மார்க்க இதில் எழுதி போட்டிருக்கான், புலால் உண்பவர் இங்கே வரக்கூடாது. 60% வர்றதில்லை. இப்போ எல்லாம் புலால் மறுப்பு, அது வள்ளுவர்கள் சொல்லிட்டாரு, எல்லாம் சொல்லியாச்சு. நான் இஸ்லாமியர்கள் அழைச்ச திருமணத்துக்கு போகிறேன், எல்லாம் என் கூட பேசிகிட்டு இருக்கேன், எல்லாம் இருக்கேன். சாப்பாட்டு நேரம் வந்தவொடனே சைவ சாப்பாட்டில் நானும் துரையரசன் தான் உட்காந்துருக்கோம். மற்றவர்கள் எல்லாம் அசைவ உணவில் தானே அமர்ந்திருக்கிறார்கள். அப்போ வந்து எல்லாம் பேச்சுக்கு வருது போல, நடைமுறையில் உலகம் முழுவதும் 98% அசைவ உணவு உணவாக தான் இருக்கான். அதனால் உணவு உண்பதும் கூட அவனுடைய மனநிலை, அவனுடைய மனநிலையை எப்போ அவன் புரிந்து கொள்கிறானோ இது வேண்டாம், இந்த உணவு நமக்கு ஏற்புடையதில்லை, அப்போ அவன் வரட்டும். நீ திணிக்க வேண்டாம் என்பதுதான் என்னுடைய கொள்கை. நீ ஏன் திணிக்கிற? இதை சாப்பிடு, அதை இது சொல்லாத. ட்ரெஸ் கோடை பற்றியும் உணவை பற்றியும் நீ திணிக்க வேண்டாம். அவனவன் உணர்ந்து, குழந்தை தனக்குரிய உணவை தானே தேர்ந்தெடுத்துக் கொள்வதைப் போல மனிதன் அவனவன் உணவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளாரான். வேதாத்திரி மகரிஷி கிட்ட வருது வெளிநாட்டு பெண், வந்து கேட்குது, சுவாமிஜி, ஐ எம் ஈட்டிங் ரெட் ஃப்ளஷ், கேன் ஐ கண்டினியூ? புரியுதா உங்களுக்கு? நான் வந்து மட்டன் ரெட் ஃப்ளஷ்னா மட்டன், அதை சாப்பிட்டுட்டு இருக்கேன், அதை கண்டினியூ பண்ணலாம்னா நம்ம சாமி சொல்கிறார், யூ கண்டினியூ ஃபார் சம் டைம், தென் யூ வில் ரியலைஸ், டூ யோகா ரெகுலர்லின்னு. 6 மாதம் பண்ணிச்சு. அப்புறம் திரும்ப அந்த அம்மா வருது, ஐ ஹாவ் சம் அவர்சன் டுவர்ட்ஸ் ரெட் ஃப்ளஷ், கேன் ஐ ஈட் ஒயிட் ஃப்ளஷ்? ஒயிட் ஃப்ளஷ்னா மீன், ஃபிஷ் இதெல்லாம் அப்படின்னு கேட்குது. உடனே யூ கண்டினியூ அப்படின்னா 1 வருஷம், ஐ டோன்ட் வாண்ட் நான் வெஜிடேரியன் ஃபுட், ஐ வாண்ட் டு ஈட் வெஜிடேரியன் ஃபுட் அப்படின்னு சொல்லுது. இப்போ இதுதான் மனமாற்றமே ஒழிய சாப்பிடாத அதை. இதனாலேயே பாதி பேர், நான் தவறுக்கு சொல்லலை, அந்த பக்கம் போக மாட்டேங்கிறான், சில வழிபாட்டு முறைக்கு போக மாட்டேங்கிறான். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தான் மாற்றம் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு வெட்டுவான் பாருங்க கெடாவை, 108 கெடா 120 கெடா சபே நான் பார்த்துருக்குறேன். இப்படி போயிட்டே இருப்பான், டக்குன்னு ஒரு ஆட்டை பிடிச்சிடுவான் சபி. திருடுறது தான் ஆட்டை பிடிச்சி அங்கேயே பாறையிலேயே கொஞ்சம் இது வச்சுருப்பான், புளியங்காய், அது 2 மிளகா தோட்டத்தில் இருக்க பறித்து வந்து அரைச்சி அந்த பாறையிலேயே பிரட்டி போட்டு சாப்பிட்டு செரிமானமானவன் எத்தனையோ பேர் இருக்கா, அப்படி சாப்பிட்ருக்குறான். அவனை போய் நீ நேரடியாக எடுத்த உடனே நீ வான்னா வரமாட்டான். சில கிராமங்கள் இருக்கு, யாருமே அசைவ உணவு சாப்பிட்றதில்லை, அப்படிலாம் இருக்காங்க. ஆனால் மனிதனுக்கு ஏற்ற உணவு எது அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு உரிய விளக்கம் இருக்குது. அது அவனவன் கடைப்பிடிக்க வேண்டிய விதிமுறைதானே, யாரும் அதை கட்டாயப்படுத்த வேண்டியதில்லை. ஆனால் இந்த உணவுக்கு அவர்கள் மாறித்தான் ஆவார், மாறி வருவார். அது பயாலஜிக்கல் நீடாக வரும்பொழுது தான் வருமே ஒழிய உடனே நீ மாற்றிக்க, அதை மாற்றிக்க, இதை மாற்றிக்கன்னா மாற்றுவான். நினப்பு முழுவதும் அதுலேயே தான் இருக்கும். புரியுதா? நினப்பு அன்றைக்கி வெஜிடேரியன்லேயே எல்லாம் போடும்போது நினப்பு என்ன இருந்தது பாலதுரை அரசன், நமக்கு இது மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற நினைப்பு இருக்கிறதுனால தான் அது வெஜிடேரியனில் கூட அதை செய்ய வேண்டிய சூழ்நிலை வருது. புரியுதா? வெஜிடேரியன்லேயே மட்டனுடைய சுவையை உருவாக்குறது, இதெல்லாம் என்னதுக்குன்னா மனத்துறவு தான் நமக்கு வேண்டியவே ஒழிய நீங்கள் பகட்டான ஆடம்பரங்கள்லாம் நமக்கு தேவையில்லை. காலம் வரும்பொழுது தானாக அவையெல்லாம் நீங்கிவிடும் என்பது தான் சொல்லுகிறேன். அதுக்கு ஒரு மாற்றத்திற்கு ஒரு காலம் இருக்குது, அது வரைக்கும் நீங்கள் பொறுத்திருந்து தான் ஆக வேண்டும். அடுத்த கேள்வி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க.
சார் எஸ். மாப்பிள்ளை எங்க இருக்காரு? ஓ, போட்டோகிராஃபரா? வாங்க வாங்க. ஹலோ. மாப்பிளைக்கு வயசு கொஞ்சம் அதிகமோ? ஏன் மாப்பிள மட்டும் தான் ஜம்முன்னு ரெடி ஆகணுமா? பட்டு வேட்டி சட்டையில நாங்களும் மாப்பிள மாதிரி ரெடி ஆகுறோம். சூப்பர் சார். சரி சரி, மாப்பிளைய பார்க்கலாம் வாங்க. மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடி ஆகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம்.